ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு புன்னைவளவன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். ரொம்ப பரபரப்பாக தமிழ்நாடு அரசியலானது போயிட்டு இருக்கு. நேற்று இரவுல இருந்து குதிரை பேரம் நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்படுது. நேற்று 2 மணி வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சிபிஎம் சொன்ன விஷயம், எம்ஏ பேபி அவர்கள் சொன்ன விஷயம், திமுக அதிமுக அலைன்ஸ் வைக்க பார்த்தாங்க, எங்களால் அதை பண்ண முடியாது, ஸோ அதனால தான் நாங்கள் டிவிகேவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு விஷயம். ஸோ எப்படி பார்க்குறீங்க போயிட்டு இருக்கக்கூடிய அரசியலை? இல்லை, தமிழ்நாடு அரசியல் இப்படியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட மேபி விஜய் சார் அவர்கள் பல ஸ்டோரிஸ் கேட்டிருந்திருக்கலாம். இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அவர் எதிர்பார்த்துருப்பார். அவர் ஸ்டோரி பிளாட்டுங்கிறது நமக்கு தெரியல. அடிப்படையில் மக்களுடைய மேண்டேட் என்பது கோயலேஷன் கவர்மெண்ட் தான். அது யாருக்குமான சிங்கிள் மெஜாரிட்டி கொடுக்காத போது போஸ்ட் போல் அலையன்ஸுங்கிறது தவிர்க்க முடியாதது. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு டிஎம்கே ஏடிஎம்கே பேசலாமா, அது ஒரு மாரலி அது சரியாக இருக்குமா? ஒரு 50 ஆண்டுகள் நீங்கள் எதிர்த்தே அரசியல் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு பல முறை சொன்னபோது நீங்கள் இல்லைன்னு மறுத்துருக்கிறீங்க. கவர்மெண்ட்டாக வந்தால் எத்தனை பேரை ஊழல் வழக்கில் தண்டிச்சு உள்ள தூக்கி போட்டீங்கன்னு கேட்டால் இல்லைன்னு மறுத்துட்டு இப்போ வரீங்கன்னா அப்போ இதுதான் இவ்வளோ நாள் பேக் எண்டில் இருந்ததா அப்படிங்கிற கொஷனை டிஎம்கே நோக்கி நகர்த்துறாங்க. எம்ஏ பேபி அவர்கள் நம்ம பேசுவதற்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும் பொழுது அப்படி ஒரு ஸ்பெக்குலேஷன் இருந்தது, ஆனால் அது வதந்தி அப்படின்னு அவர் சொல்றாரு. இதற்கு முன்பாக அவர் பேசிய அறிக்கையில பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் இருந்தது, ஆனா இது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது என்கிற தகவல் வந்தது அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்றாங்க. அதை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் வருது. அங்க கேள்வி என்னன்னா, தகவல் வந்ததுன்னா ஒரு போன்ல நீங்க பிடிச்சி உண்மையா இல்லைன்னு கேட்டிருக்க முடியும். நீங்க அதை பொது வெளியில கொண்டு வந்து வைக்கிறீங்க. அந்த இடம் இது விவாத பொருளா மாறியது நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான். எம்ஏபி அவர்கள் கொடுத்த அந்த பேட்டி ஆகட்டும், அடுத்தது அந்த அறிக்கை ஆகட்டும், அறிக்கையில் அதாவது நீங்க போறதுக்கு உங்களுக்கு ஃபேஸ் சேவருக்காக இது சொன்னீங்கன்னா கிளாரிட்டி அந்த இடத்துல தேவைப்படுது. சிபிஎம் இதை விளக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே தரப்பில் மல்டிபிள் வாய்ஸஸ் இருந்தது. அவங்க இல்லைன்னு மறுக்காதது தான் பொலிட்டிக்கல் ஸ்பெகுலேஷன்ஸ்க்கான பெரிய காரணம். கடந்த 2 நாட்களாக நேற்றைக்கு ஒரு டோன் மாறுது. இல்லை அது வந்து ரூமர், நாங்கள் எப்படி எதிர்த்து நிற்க முடியும், டிகேஎஸ் இளங்கோவன், இந்த பக்கம் ஏடிஎம்கேல நிர்மலா பெரியசாமி அவர்கள் அது ஃபுல்லாக ரூமர், மேற்கொண்டு நான் பேசுறதுக்கு எனக்கு கேக் ஆர்டர் இருக்குங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. கனிமொழி அவர்கள் அது எப்படி விஜயை தான் கூப்பிடணும் என்பதாக அது நேற்றைக்கு மாறுது. முந்தின 2 நாள் அவங்க அமைதியாக இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் ஸ்பெகுலேஷன்ஸ்க்கும் காரணம். 1. 2வது, இந்த மாரல் கிரவுண்டை இவங்க 2 பேருக்கு மட்டும் வைக்கிறது சரியாக இருக்குமா? இப்போ விஜய் அவர்களில் ஆதரிக்கக்கூடியவர்கள் கேட்குற கேள்வி, இத்தனை வருஷமாக நீங்கள் இருந்தீங்களே அப்படிங்கிறது அது வந்து பொலிட்டிக்கலி கரெக்டான கொஷனாக தெரியும். அப்போ பீப்புளுடைய மேண்டேட் எப்படி எலெக்ஷனில் நீங்கள் தனித்தனியாக நின்றுட்டீங்கன்னு இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிஸில் திரைமறைவில் நடந்ததாக டிஎம்கே சொல்லும்போது நீங்கள் அதை இப்போ உடைச்சா மேண்டேட்டுக்கு எதிரானது, ஸ்டீலிங் த மேண்டேட்னா நீங்கள் கூப்பிட்டு உள்ளே சேர்த்துருக்கக்கூடிய 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கான மேண்டேட் அவங்க தொகுதியில் என்னவா கொடுக்கப்பட்டது. அவங்க விஜய் முதலமைச்சராகணும்னு இன்னும் வரலை, பட் வேறு வழி இல்லைன்னும் போது அப்போ அந்த மாரல் கிரவுண்ட்ஸை எல்லாருக்கும் வச்சோம்னா யாருமே பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா கிடைச்சிருக்கிறது ஒரு ஃப்ராக்சர்ட் மேண்டேட். ஸோ அந்த 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 ஹை ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம யாருக்கும் வைக்காமல் இருக்கிறது தான் இந்த நேரத்தில் பெட்டர். ஏன்னா பப்ளிக் இருக்கிறதுல யார் தி மைட்டியோ, யார் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுக்குள்ளே செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்கிறதாக அவங்க தனி மெஜாரிட்டியை கொடுக்காம இன்றைக்கி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. இது சரியாக தவறாங்கிற இடத்துக்குள்ள இப்போ காங்கிரஸ் வந்து நீங்கள் போஸ்ட் போல் எப்படி போகலாமான்னு கேட்குறதெல்லாம் உள்ளபடியே பிரச்சனைக்குரியதாக நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி சிவசேனா கூட சேர்ந்து நின்று உத்தவ் தாக்கரே விஷயமாக்கவா மகாராஷ்டிராவில் மேண்டேட் வாங்கினீங்க, சரத்பவார் தனியாக நின்னார், நீங்கள் தனியாக நின்னீங்க, அங்கே உத்தவ் தாக்கரே பிஜேபியோட நின்னார், முடிஞ்ச பிறகு அவங்களுக்குள்ள பிரச்சனையானதும் நீங்கள் சேரும்போது உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகும். அதனால் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை தாண்டி கொடுத்துருக்கக்கூடிய மேண்டேட் என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த பொலிட்டிக்கலி இவங்க எதிராளியே குற்றம் சாட்டுகிற இடத்திலிருந்து கவர்னருக்கு ஒரு ஃப்ரீ லைனை கொடுக்குறாங்களோன்னு ஒரு கேள்வி வருது. டிவிக்கே தான் வாயவே திறக்கலையே. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்தாங்களா இல்லையாங்கிற டிபேட், அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். இதை சொன்னது சிபிஎம்மும் அப்படியான ஒரு விஷயத்தை பேசினதாக இருக்குது. அப்போ இந்த இடத்துலேருந்து கொஷின்ஸ் ரைஸ் ஆகும்போது பிரச்சனை இதுக்குள்ளே நிற்கிதே தவிர எங்கே கிரைசிஸ் வருதுன்னா, நாளையோடு 10ஆம் தேதி இரவு 11:59க்கு பிறகு கவர்னர் எப்போது நினைத்தாலும் அவர் இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி அவர்கள் உச்சநீதிமன்ற சீனியர் அட்வொகேட் அவர் சொல்லும்போது, கவர்னர் இத்தனை நாளும் கிடையாது, அவர் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் அமைவதற்கு அவர் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு ரீசனபிள் டைம்ங்கிற வார்த்தை இருக்குது. எது ரீசனபிள் டைம்னு கவர்னர் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ ஆன் பிரின்சிபல் நம்ம பார்த்தோம்னா, இப்போ 9ஆம் தேதி அவர் ஸ்டாலின் பதவி ஏதான்னு நினைக்கிறேன். 10 வரைக்கும் அவர் அந்த பஃபர் டைமை கொடுத்துட்டு
அதற்கு பிறகு இரவு 11:59 பிறகு எப்போ வேணாலும் அவர் பரிந்துரை செய்யலாம்ங்கிற சூழல் இருக்கு. அப்போ நாளையோட முடியுது, நாளை இரவோட முடியுது, திங்கட்கிழமை அது எப்படி வேணாலும் போலாங்கிற ஒரு சூழலும் இருக்கு. திங்கட்கிழமை புது கவர்மெண்ட் கையெழுத்து போடணும். புது கவர்மெண்ட் இல்ல, கவர்னர் நினைச்சா ரீசனபிள் டைம் ஒரு டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியும். அது கவர்னருடைய டிஸ்கிரிப்ஷனா இருக்கு. எந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் நீ இவ்வளவு நாளைக்குள்ள கூப்பிடணும்னு இல்லை. அப்போ அந்த ரீசனபிள் டைம் எப்படி ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் வச்சுட்டு கவர்னர் பில்லை சைன் பண்ண விளையாடுறாரோ, ரீசனபிள் டைம்ங்கிறதுக்குள்ள ஆப்வியஸாக அவர் நினைக்கிற மாதிரிலாம் விளையாடலாங்கிறது. எங்க சிக்கல் வருதுன்னா இது விஜயாக தேடிக்கொண்டதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, தாவேக்காவினர் எப்பயுமே கரூர் விஷயத்தில் அவங்க ஒரு லாஜிக் கேட்டாங்க. இப்போ நம்மளே அதை ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஏன்னா இப்போ கவர்னரை கேள்வி கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். ஒரு கவர்மெண்ட்டு ஒரு பப்ளிக் ஒரு மேண்டேட் கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் ஏன் அலோவ் பண்ணலங்கிற கொஸ்டின் நம்ம கேட்கணுங்கிறது ரைட்டு. சம்மந்தப்பட்ட விஜயே அமைதியாக இருக்கும்போது மற்றவங்கெல்லாம் ஏன் கேட்கணும்னு ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தால் அது லாஜிக்கலி கரெக்டாக இருக்கும், தர்க்கவியலாக. அது சரியாக நியாயமான வேறு. ஏன்னா கரூரில் அவங்க கேட்டாங்க, விஜய் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல நீங்கள் கேட்டப்ப 41 குடும்பத்தில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்களா? அந்த 41 குடும்பம் விஜய் சார் தான் காரணம்னு சொல்லுதா? இல்லை, உங்களுக்கு என்ன அக்கறைன்னு கேட்டாங்க. இப்போ விஜய் சாரை கவர்னர் கூப்பிடல, கவர்னர் தெரிஞ்சே லேட் பண்ணுறாரு. 3 முறை பார்த்ததில் உங்கள் சைடில் சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலையும் நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் வெளியில் வந்த பிறகு கவர்னர் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு, ரெக்விசட் நம்பர்ஸ் இருந்தால் நான் செஞ்சு தரேன்னு நான் சொன்னேன்னு. நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு இப்போ வரைக்கும் உங்கள் தரப்பை நீங்கள் பொது வெளியில் சொல்லலை. இவ்வளவுக்கு பிறகும் விஜய வாய திறக்காதப்ப நம்மளாம் ஏன் பேசணும்னு ஒரு நிலைமை வருது. அப்ப தனக்காக பேச வேண்டியது ஒரு தார்மீகம் தானே. தவறு நடக்குது அப்படின்னும் பொழுது பேசுறோம், அவ்வளவுதான். அப்படி அந்த தார்மீகம் இடத்துல நம்ம இருக்கோம். ஆனா இப்ப விஜயே அமைதியா இருக்காருன்னா இப்ப அவர் வேண்டாம்னு நினைக்கிறாரான்னு நமக்கு புரியல. நம்ம மட்டும் ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் டைம், மெஜாரிட்டி இல்ல. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப கவர்னரை போய் முட்ட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. முடிந்த அளவுக்கு இது சுமூகமா அவங்க நடத்த தானே பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம விஜய் வந்து கவர்னருக்கு எதிராக ஃபைட் பண்ணணும் ஓப்பனா அப்படின்னு நினைக்கிறது கரெக்டா இருக்குமா? இல்ல, கவர்னருக்கு எதிராக ஃபைட் பண்ணணும் இல்லை. அட்லீஸ்ட் நீங்க லீகல் உங்களுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எல்லா ஆப்ஷன்ஸையும் செஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி இப்போ லீகல் ஃபார்முக்கு 2 கேஸ் போயிருக்கு. ரெண்டுமே தாவேகா தரப்பிலோ அதனுடைய தலைவர் தரப்பிலோ போகலை. 2 பேருமே அவருடைய ஒருத்தவங்க கட்சியில் இருக்க வழக்கறிஞர்னு சொல்கிறாங்க, இண்டிவிஜுவலாக தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. அவங்க கவர்னருக்கு மேண்டமஸ் இஷ்யூ பண்ண சொல்லி கேட்குறாங்க. கவர்னர் விஜயை தவிர வேற யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் கோர்ட்டு கூட சொல்லணுங்கிறாங்க. அப்படியெல்லாம் நீங்க இந்த கட்சியை தான் கூப்பிடணும்லாம் மேண்டம்ஸ் கொடுக்க முடியாது. அந்த பிரேயரே நமக்கு அபாயகரமா இருக்கு. கோர்ட் அதை எப்படி வேணாலும் திரும்ப பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொருவர் ஒரு ரிட்டையர்டு ஐஜி ஒருத்தர் இன்னைக்கு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தார். விஜய் அந்த ஆப்ஷன்ஸ்க்கு போல ஒன்றும் இல்லை, உள்ளே போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொன்னாங்களோ வெளியில் கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் முறை போனீங்க, சிக்கல் ஆச்சு, பெனிஃபிட் ஆஃப் டவுட் நான் விஜய்க்கு கொடுக்கணுங்கிறேன். இது ஃபர்ஸ்ட் டைம், உங்களுக்கு தெரியாது என்னென்ன ப்ராசஸ், இதெல்லாம் கரெக்டு. இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுத்து ஃபஸ்ட் டைம் போனீங்க, சிக்கலாச்சு, 118 வாங்கன்னு அவர் உங்ககிட்ட சொல்லிட்டு அவர் சேனலுக்கெல்லாம் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இதை கவர்னர் செய்யவே கூடாது. அது சட்டத்தில் இடம் இல்லைன்னு அவங்க கேட்டாங்கன்னா சட்டத்தில் இடம் இல்லை. ஆனால் மாரலி எத்திக்கலி இது கரெக்டாங்கிற கேள்வி இருக்குது. ஒரு அந்த கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுக்கான மொராலிட்டியிலேருந்து அவர் தன்னை டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் ஆங்கர்ஸ் டெவில் சர்டிஃபிகேட்டை ப்ளே பண்ணும்போது அர்ணாப் கோஸ்வாமி இல்லை அன்னைக்கு ஐ திங்க் முகுல் ரோத்தகி அந்த பேனலில் இருந்தார். அந்த நேரத்தில் ஃபோன் எடுக்கும்போது லீகல் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அவர் பதிலுக்கு எனக்கு சட்டத்தில் இந்த இடம் இருக்குன்னு தன்னை டிஃபெண்ட் பண்ணுறாரு. இது ஒரு கான்ஸ்டியூஷனில் தரட்டி செய்யக்கூடாது. இவர் அங்கே போனார் இல்லையா? அப்போ உங்கள் தரப்பை அவர் 2 முறை 118 சொன்ன பிறகு நீங்கள் திரும்ப 118 இல்லாமல் எப்படி போவீங்க? 118 நீங்கள் போயிட்டு அந்த 121 இவங்க கொடுத்த லிஸ்ட் பேக் ஃபயர் ஆயிருக்கு. 120 கொடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இல்லைன்னியாச்சு, IUML இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டுங்கிற இடத்துக்கு அது வந்து IUML 1 தான் போட்டிருக்காங்க. அது 2 IUML எப்படி 1 போடுறாங்க? யாராவது ஒருத்தர்கிட்ட பேசினாங்களா? ஆக்சுவலாக அந்த IUML லெட்டர்னு ரிலீஸ் ஆனது நாங்கள் கவர்னருக்கு துணை நிற்கிறோன்னு அவர் கொடுத்துருக்காரு. ஒரு கவர்மெண்ட் ஃபார்மிங் ப்ராசஸில் சட்டமன்றத்துக்குள்ளே அடுத்து என்ன லீகல் ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் இருக்கோ அதுக்கு நாங்கள் ஒரு ஆஸ் அ பார்ட்டியாக துணை நிற்போம், நீங்கள் கவர்னர் ஆட்சிக்கு போயிடாதீங்கன்னு கொடுக்கப்பட்ட கடிதம் அது. கவர்மெண்ட் ஃபார்மிங் ப்ராசஸ் நீங்கள் இனிஷியேட் பண்ணால் ஆஸ் அ பார்ட்டியாக நாங்கள் அதில் கலந்துக்கிட்டு அதில் பங்கு பெறுவோங்கிறது தான் அந்த லெட்டரோட சாராம்சம். காதர் மீதினருடைய லெட்டர். அதில் தாவேக்கானும் கிடையாது, ஆதரவளிக்கணும்னு கிடையாது, வி வில் ஃபெசிலிட்டேட் தி கவர்மெண்ட் ஃபார்மிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதாக அது இருக்குது. கவர்னருக்கு கொடுக்கப்பட்டதாக அது இருக்கே தவிர விஜயனோ தாவேக்கணும் இல்லாத வச்சு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஒருவேளை யாராவது ஒருத்தட்ட அவங்க பேசியிருந்திருக்கலாம். அவர் யார் இப்போ என்ன சிக்கல்னா, நீங்கள் டிஸ்க்ளோஸே பண்ணாமல் அமமுக லெட்டரை நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோன்னு கவர்னர்ட்டே சொன்னீங்கன்னா அவர் எப்படி பார்ப்பார்? அது இப்போ அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்? ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்ன பிறகு நீங்கள் 3 முறை உங்களுடைய வாய்ப்புகளை வீணாக்கி இருக்கிறீங்க, அதை எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. மேபி ஃப்ளோரில் நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க போயிட்டு இருக்காங்களோ?
அதை கவர்னர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும்ல. என்னன்னா நீங்கள் காங்கிரஸ் இல்லாமல் போயிருந்தா ஃப்ளோரில் நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோன்னா அவர் அலோவ் பண்ணணும், இல்லைன்னா கோர்ட்டுக்கு போய் மேண்டமஸ் வாங்கிடலாம். ஏன்னா சிங்கிள் பார்ட்டி வந்துருச்சு. நாங்கள் கொயலிஷனாக ஆனால் ஆஃப் த மார்க்கை தாண்டலன்னு கொடுக்கும்போது அவர் எய்தர் சிங்கிள் பார்ட்டி அவர் நீங்கள் கூட காங்கிரஸை சேர்த்துட்டீங்க. காங்கிரஸை சேர்த்ததுனால அது டெல்லியினுடைய பவர் காரிடார்ஸை டிஸ்டர்ப் பண்ணியிருக்குங்கிறது ஃபேக்ட்டு. காங்கிரஸ் சேர்த்தது அப்படிங்கிறது ஆப்வியஸாக காங்கிரஸ் சும்மா இல்லை, கவர்னர் வெளியில இருந்த ஆதரவு அதெல்லாம் எதுவும் சொல்லலை. அடுத்து நடக்கிற பஞ்சாயத்து தேர்தல், பிறகு நடக்கிற லோக்சபா தேர்தல், அதற்கு பிறகு வருகிற ராஜ்யசபா தேர்தல் போட்டுக்கிட்டே போகிறாங்க. 2046 வரைக்கும் 47 வரைக்கும் கூட இவங்க சொல்லியிருந்துருக்கலாம். இப்போ இந்த லெவலுக்கு போகும்போது அது ஆப்வியஸாக பிஜேபி ட்ரிகர் பண்ண அவங்களுக்கு அந்த ஒன்று நம்ம ஜெயிச்சோங்கிறது கூட வருத்தம் கிடையாது. காங்கிரஸ் வளர்வதற்கு இது போதாங்கிறதுனால அப்போ நீங்கள் எய்தர் 108 எடுத்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஏன்னா விஜய் வெறும் 108 மட்டும் கொடுத்துருந்தா இன்னைக்கு வரைக்கும் ஆல்டர்னேட்டாக வேறு யாரும் ஸ்டேக்ஸ் கேட்கல. அப்போ யாருமே வந்து கிளைம் பண்ணாத போது வந்த ஒருத்தருக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். அதுவும் ஒன்று, லீகலி நீங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடணும் தான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷனை விஜயோட அட்வைசஸ் எல்லாம் சேர்ந்தவர் இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை பல பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டு ஆளுக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் சொன்னதுனால குழம்பி போய் தவறான முடிவை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, அப்போ கவர்னர் அவர் லீகல் இதை சொல்லி தான், டெக்னிக்காலிட்டியை சொல்லி தான் தப்பிக்கிறார். அந்த டெக்னிக்காலிட்டியோடு இப்போ நீங்கள் போயிருந்துருக்கணும்ல. விசிகா லெட்டரை நாங்கள் நாளைக்கு காலையிலன்னு அவர் நேற்று சொல்கிறாருன்னா வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கணும். கவர்னர் ஏன் போனீங்க? விசிகா 2 வரும் அனெக்சரில் சேர்த்துட்டு அந்த 2 நாங்கள் வந்த பிறகு இமெயில் அனுப்புகிறோங்கிறீங்க. வந்துட்டு பிறகு இப்போ நீங்கள் போயிருந்துருக்கலாமே. ஒரு நீங்கள் திரும்ப ரொட்டீனாக போய் அது நியூஸ் சைக்கிள் ஆகி அது பர்செப்ஷன் வைஸ் உங்களையும் பலவீனமாக்குது இல்லையா? இது கூட தெரியலையாமே. ஃபஸ்ட் டைம்னா முதல் முறை, 2வது முறை, 3வது முறையும் சிக்கல், 4வது முறை போனால் நடக்குமாங்கிற சந்தேகத்தை நீங்கள் உங்களோட இமேஜை நீங்கள் பர்செப்ஷன் அவ்வளோ கான்ஷியஸாக இருக்கிறீங்க. வெளியில் வரல, எலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து பல விமர்சனங்கள் உங்கள் மேலே இருந்தாலும் அவ்வளோ கான்ஷியஸாக இருக்கால் இப்படி திரும்ப தவறு பண்ண முடியும்? அப்போ நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறீங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த அக்யூமெண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது ஆன் ப்ராசஸில் அவர் இனிமேல் தான் பழகணும். அது தவறெல்லாம் கிடையாது, இனிமேல் தெரிஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு முறை தவறு பண்ண பிறகு நீங்கள் திரும்ப தவற அனுமதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லையோன்னு உங்கள் இமேஜ் அடி வாங்குது இல்லையா? அதை எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்கிறத தாண்டி உங்களுக்கு இப்போ நெருக்கடி இருக்குது. சிம்பிளாக அரசியல் தலைவர்கள் அவங்க எவ்வளவு ஆண்டுகள் இருந்திருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு பர்சனல் ஈகோ இருக்கும். அந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுவதற்காக ஜெயித்தவுடன் எல்லா கட்சி தலைவர்களையும் நேரில் போய் பார்த்து, நான் முறை அமைக்கிறேன், எனக்கு விவரம் தெரியாது, உங்கள் எல்லாருடைய அட்வைஸும் எனக்கு வேணும்னு நேரில் பார்த்து நீங்கள் கூப்பிட்டுருந்தா பலருடைய ஈகோ உடஞ்சிருக்கும். நீங்கள் அதுக்கு அடுத்தது இப்படி ஒரு தேவை அப்படின்னு உதவி நீங்களும் சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன், உங்கள் ஆதரவு வேணும், உங்கள் அட்வைஸின் படி தான் நான் நடத்தணும்னு நினைக்கிறேன்னு ஒரு வார்த்தை பேசியிருந்தா இவ்வளோ குழப்பமே இல்லாமல் Day 2 or Day 3 இது முடிஞ்சு நீங்கள் பதவியேற்பே எடுத்துருந்துருக்கலாம். நீங்கள் முடிவு பண்ண நாளில் உங்களுக்கு உங்களுடைய அட்வைசஸ் அல்லது உங்களுடைய ஜோதிடர் சொன்ன நாளிலே கூட நீங்கள் பதவியேற்பு எடுத்துருக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸை ஒவ்வொன்றா அவர் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு வரார், தீர்த்துக்கிட்டே வரார். அப்படிங்கிறது அது அவருக்கு மட்டும் நெருக்கடி அல்ல. இங்கே நாளைக்கு ஒரு கவர்னர் ரூல், பிரசிடென்ட் ரூல் வருது அப்படின்னா இந்த என்டையர் ஸ்டேட்டினுடைய ஈக்குவேஷன், பாலிசி மேக்கிங் அத்தனையும் கொலாப்ஸ் ஆகும். பிஜேபி ஆட்சி மாதிரி தான், நேரடியான பிஜேபி ஆட்சி தான். இட்ஸ் அ ப்ராக்ஸி ரூல்ங்கிறத தாண்டி பிஎம்சியில் நீங்கள் சைன் பண்ணணும்னு அவங்க அனுப்பியிருக்கிறாங்க, பண்ணிவிடுவாங்க, முடிஞ்சிடும், இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்தோ இல்லை அதற்கு பிறகோ தேர்தல் நடத்தி வந்து தேர்தல் நடத்தாமல் மெஜாரிட்டி கூப்பிட்றதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆனது நீங்கள் வித்ட்ரால் பண்ணீங்க அப்படின்னா ப்ராசஸ்க்குள்ளே போயிடுச்சு அப்படின்றவாங்க. அவங்களுடைய அத்தனை பாலிசிட்டேஷன்ஸை கொடுத்துடக்கூடாது. இப்போ ஆக்சுவலாக நடக்கிறதே எம்கே ஸ்டாலின் அவர்கள் வைத்த வாதம், அது லோக்கல் எலெக்ஷன் ரொம்ப மைக்ரோவாக போனதுனால செட் ஆகலை. தமிழ்நாடு வர்சஸ் டெல்லிங்கிறது இந்த எலெக்ஷனில் மக்களுடைய பெருவாரியான வாக்குகளை பெறவில்லை. அந்த இடத்துல இட் வாஸ் அ ஃபெயிலியர். ஆனால் நீங்கள் கவர்னர் செஞ்சுட்டு இருக்கிறது தமிழ்நாடு வர்சஸ் டெல்லியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் கொடுத்த ஒரு மேண்டேட்டை ஃப்ராக்சர்டு மேண்டேட்டு தான். ஆனால் லீகல் ஆப்ஷன்ஸை அவங்க எக்ஸாஸ்ட் பண்ணுற இடத்த நோக்கி ஏன் நீங்கள் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கவர்னரை நோக்கி கேட்கணும். இதில் இன்னொரு சிக்கல், காங்கிரஸ் அவங்க இன்னும் இப்படி 1 வாரம் ஆச்சு, இன்னும் தேடிட்டு இருக்காங்க யார் சிஎம், இருக்கிற சண்டைகள்லாம் தீர்த்து அவர் அங்கே பொறுப்பை எடுத்து வைக்கிறேன்னு போயிட்டாருன்னா இப்போ கவர்னர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ்க்கு ஆர்டர்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கிறாரு. +2 ரிசல்ட் சிக்கல் ஆகுதுங்கிறதுனால அவருடைய ஆர்டரின் படி வந்திருக்கிறது. வழக்கமாக மினிஸ்டர் வரணும்னு வெயிட் பண்ணுவாங்க. இவர் முதல் நாள் எடுத்துருந்தா வந்திருக்கலான்னு பார்த்தாங்க, 2 நாள் ஆச்சு, நியூஸ் வரைக்கும் அது வந்ததுனால இப்போ ஒரு ஆர்டர் போட்டுட்டார். இது நம்ம பெரிய அளவில் அது மாணவர் நாள் இருந்தாலும் இதில் நம்ம டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் கவர்னர் அடுத்து எதுலெல்லாம் ஆர்டர் போட போகிறாரு, என்னென்ன ஆர்டர்ஸ் போக போகுது, பாலிசிடேஷன் எடுத்துக்குங்கன்னு அவர் இப்போ பிஎம்சியை சைன் பண்ணி இன்றைக்கி அவர் சொன்னால் செக்ரட்டரி போட முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இந்த இடத்த கவர்னர் எடுக்கிறாருன்னா அந்த ஒரு ப்ராக்சினஸ்குள்ளே அவர் போய்
அவர் முதலமைச்சராகி சூப்பர் சிஎம் ஆகி இந்த வேலைக்கு நடந்தாருன்னா இந்த அத்தனை அபாயமும் இருக்கிறதுனால தான் வேற ஒரு கவர்மெண்ட்டை அட் எனி காஸ்ட் ஃபார்ம் பண்ணி ஆனோம். உங்கள் அரசியல் சண்டைகள், யார் யாருக்கு துரோகம் பண்ணா, யார் முதுகில் குத்தினா, இதை இப்போதைக்கு தள்ளி வச்சுக்கலாம். பொலிட்டிக்கல் சண்டை ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் பொறுமையாக போட்டுக்கலாங்கிற ஆஸ்பெக்ட் தான் இப்போதைக்கு நம்ம வைக்க வேண்டியது. ஆனால் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்விட்டர் ஒரு பதிவு போட்டிருக்காரு, நீங்கள் வந்து பெரிய கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்கணும் அப்படின்னு ஆளுநருக்கு ஒரு கோரிக்கையெல்லாம் முன்வைக்கிறார். கோரிக்கையும் முன்வைக்கிறார். கிட்டத்தட்ட அவர் சொல்றது டிவிகேவை தான் சொல்றாரு. அதான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி டிவிகேவை சொல்றாரு. ஆனால் பின்னாடி வந்து ஒரு வேற ஒரு வேலையை பார்க்குறாங்க. அது பேபியோடைய பேட்டியில் நமக்கு தெரியுது. திமுகவும் அதிமுகவுடைய சிஎம் திமுக ஆதரவு அப்படின்ற மாதிரி போகுது. ஸோ வெளியே வந்து எம்.கே. ஸ்டாலின் சொல்றது வேறையாக இருக்கு. ஆனால் பின்னாடி இருந்து டிவிகேவை எப்படியாவது ஆட்சி கட்டில ஏற்றிடக்கூடாது அப்படின்றதுல ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. அடிப்படையில் அந்த ப்ரப்போசல் திமுகவோ அதிமுகவோ யோசித்தது அல்ல. டெல்லியினுடைய பவர் கார்டாஸ்லேருந்து 2 தலைவர்களிடமும் அதை வைக்கப்பட்ட ப்ரப்போசல். அவங்க 2 பேருமே அதை சப்ஸ்கிரைப் பண்ணலாமாங்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டாங்க. அது எப்படி எடுத்துக்க முடியும்? அது வந்தவுடனே நிராகரிச்சு திமுக வச்சு அதை நிராகரிச்சிருக்கணும்ல. இல்லை, கட்சிங்கிறது வெறும் தலைவர்கள் மத்தியில் மட்டும் வைக்கல, ஒரு உரையாடலை நிகழ்த்துறாங்க. அவங்க எதிர்பாராத ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. முதல்ல அந்த ரிசல்ட்டோட கிரீஃப்லேருந்தே அவங்க வெளில வருவாங்களா நமக்கு தெரியல. அது ஈல்ட் ஆகுமா இல்லையாங்கிறது அஃப்கோர்ஸ் அகைன் அது அந்த கட்சிகள் முடிவு செய்ய வேண்டியது தான். அவங்க ஒருவேளை இது அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் நான் அவங்களுக்கு கொடுத்தேன்னா டெஸ்டிங் த வாட்டர்ஸாக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு ஆப்ஷனை கொடுத்தா எடுத்துக்கிறாங்களா, அடுத்த 5 வருஷம் பவர் இல்லாமல் இவங்க நம்மளோட கண்டினியூ பண்ணுவாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க டெஸ்டிங் த வாட்டர்ஸ் அதை பண்ணாங்களான்னு நமக்கு தெரியல. ஆல் செட் அண்ட் டன் இப்போ இல்லைங்கிறது தான். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைக்க போகிற கட்சிக்கு வாழ்த்துக்கள் நட்டார், நேம மென்ஷன் பண்ணல. வென்றவர்களுக்கு வாழ்த்துக்கள், நல்லபடியாக ஆட்சி அமைக்கணும்னு ஸ்டாலின் சொல்கிறார். அவங்க இப்போ நேம மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம், ஆன் டியூ ப்ராசஸில் அவங்க செய்ய தான் வேணும். ஏன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகான எலெக்ஷன் விஜய் வேண்டுமா வேண்டாமா, டிவிக்கு ஆட்சி தொடரணுமா கூடாதா என்பதாகத்தான் அது அமையும். கூட்டணி ஆட்சியாக அவங்க அதை சஸ்டெயின் பண்ணுற பட்சத்தில் அது அப்படி தான் போகும். அப்போ இதுக்கு அவங்க இனிமேல் செட் ஆக வேண்டியிருக்கு. முதல்ல இந்த ரிசல்ட் அவங்க எதிர்பார்த்து அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைம்குள்ளே அவங்க இருந்திருக்கிறாங்களாங்கிற கேள்வி வருது. ஏன் எதிர்பார்க்கணும்னா அது அந்த கட்சி முடிவு பண்ணக்கூடியது. ஏன்னா இப்போ நான் ஒரு உதாரணம் பீகார்லேருந்து எடுக்கிறேன். 75 சீட்டோட தனிப்பெரும் கட்சியாக ராப்ரி தேவி வராங்க. இதே மாதிரியான காரணத்தில் கவர்னரே குதிரை பேரம் நடக்கிறதுன்னு சொல்லி ஆட்சியை கலைக்க சொல்லி, சட்டமன்றத்தை கலைக்க சொல்லி பரிந்துரைக்கிறார். ஆட்சி அமைக்கலை, பரிந்துரைக்கு செஞ்சு போயிடுச்சு. இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கேஸ் நடக்குது. எலெக்ஷன் கமிஷன் புது நோட்டிஃபிகேஷன் கொடுத்து திரும்ப எலெக்ஷன் நடந்து தனிப்பெரும்பான்மையோட முதல் முறை நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டராக உட்காந்துட்டார். உட்காந்து முடித்த பிறகு அதெல்லாம் அவர் முடித்து அதை ஆச்சு 4 மாதம் கிராஸ் பண்ணிருச்சு. தீர்ப்பு வருகிறது அப்படி கலைச்சது அன்கான்ஸ்டிடியூஷனல்னு. ஆனால் நாங்கள் கிளாக்கை திரும்ப ரிவர்ஸ் பண்ணி செட் பண்ண முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. இப்போ இந்த இடத்துல அன்றைக்கு மேண்டேட் அப்படின்னா ராப்ரி தேவிக்கு வந்தது தான். அவங்க தான் தனிப்பெரும் கட்சி. இல்லை, இப்போ போன எலெக்ஷனில் அதே பீகாரில் தேஜஸ்வி யாதவ் தான் தனிப்பெரும் கட்சி. அவங்கள விட ஒரு சீட்டு கம்மி பிஜேபி, 20-25 சீட்டு கம்மியாக நிதிஷ்குமார். ஆனால் ஒரு நாள் கூட தேஜஸ்வி யாதவ் சீஃப் மினிஸ்டராக உட்காரல. அதை முடித்து 3 முறை நிதிஷ் சிஎம் ஆகி அடுத்த எலெக்ஷனில் வரைக்கும் அதை கேரி ஓவர் ஆகுதானா, கேரி ஓவர் ஆகலை. ஸோ அதை அந்த இடத்துல அவருக்கு தான் ஓட்டு போட்டோம்னு, அவருக்கு ஓட்டு போட்டவங்க நம்ம அவரை ஆகணும்னு போட்டிருக்கிறாங்க. இல்லாதவர்கள் அதை ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு இது பொலிட்டிக்கல் சண்டையில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க இல்லைங்கிற அசஸ்மெண்ட்டில் மக்கள் போயிடுறாங்களா, அவ்வளோ மாரல் கிரவுண்டை பாலிட்டிஷியன்ட்ட முதல்ல பப்ளிக் எதிர்பார்க்குறாங்களானே ஒரு கேள்வி இருக்குது. அதை அவங்க ப்ராசஸ் பண்ணாங்களான்னா இப்போ இன்னைய தேதிக்கு 2 பேருமே பொது வெளிகளில் அதை அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ தலைமைகள் மறுக்கலை. ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலைங்கிறது அப்படியே நிற்கிது. அது அப்படியே நம்ம பப்ளிக்கிட்ட விட்டுற வேண்டியது. அதை அவங்க செஞ்சுருக்காங்கன்னா, அவங்க கட்சி சர்வே பண்ணுறது அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னா சரி தவறு அப்படிங்கிறது அதை இம்ப்ளிமெண்ட் ஆகியிருந்தால் தான் நம்ம அதனுடைய இதுக்குள்ளே போயிருந்திருக்க முடியும். எடுத்திருந்தால் அது அவங்களுடைய 2 கட்சிகளுக்குமான செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். அதனுடைய தாக்கத்தினால கூட்டணி உடைஞ்சிருக்குல்ல, சிபிஎம்மும் சிபிஐயும். ஸோ அங்கே ஆதரவு தெரிவிக்க முடியாது, அதனால் நாங்கள் இங்கே ஆதரவு தெரிவிக்கிறோம். இன்னைய தேதிக்கு அவர்கள் திரும்ப வதந்தின்னு அதை மறுக்கிற இடத்துல நம்ம அதுக்கு மேலே போக முடியாது. சொன்னவங்களே இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க. எங்கன்னா அதில் ஒன்று எதிரவங்க ஸ்ட்ராங்காக நிற்கணும். அவங்க எடுத்தது அது எப்படிங்க, விஜய்க்கு நாங்கள் ஆதரவு, ஆனால் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம்னா உங்களால் எப்படி அது தொடர முடியுங்கிற கேள்வி இருக்குது. இஷ்யூ பேஸ்டாக நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்ற இஷ்யூ பேசிஸ்லன்னா இப்போ விஜய்க்கு எதிராக ஸ்டாலின் திமுக பாஜகவுக்கும் என்டிஏ டெல்லியில் இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கு எதிர்த்து ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறார். அது இஷ்யூ பேஸ்டாகவே இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன முடிவு எடுப்பீங்க? இன்னொன்று, நீங்கள் கேபினெட்டில் போல் அது உங்களுடைய முடிவு. கேபினெட்டில் போகாமல் இருந்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் நீங்கள் கடைசி 5 ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுக்கு கூட ஓட்டு போட இருக்கணும். ஏன்னா பட்ஜெட் பாஸ் ஆகாமல் போச்சுன்னா ஒரு கவர்மெண்ட் கவிழுதுன்னு அர்த்தம். அவங்ககிட்ட நம்பர்ஸ் இல்லை தாவேக்காக்கு.
ஆப்வியஸாக பட்ஜெட் எதிர்கட்சிகள் ஒவ்வொரு முறையும் வாக் அவுட் பண்ணுறாங்க, வெளிநடப்பு பண்ணாங்கன்னா அப்போ இருக்கிறதுல பாதினும் போது ஓட்டு இல்லாமல் கூட தாவேக்கா பாஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் உள்ளே இருந்து எதிர்த்து ஓட்டு போடுறாங்கன்னு வைங்க, ஆட்சி எப்போ வேணாலும் கவிழலாம். அப்போ இப்போ வரக்கூடிய இந்த நம்பர்ஸு கடைசி வரைக்கும் எல்லா பில்லிலும் இப்போ விஜய் ஏதோ ஒரு அவருடைய ட்ரீம் அப்படின்னு ஒரு பில்லை கொண்டு வராருன்னு வைங்க, இவங்க எதிர்த்து ஓட்டு போட்டாங்கன்னா பில்லு வராமல் போயிடும். எப்படி பெரும்பான்மை இல்லாமல் டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து மோடி அமித்ஷாவுக்கு அது மிகப்பெரிய அவங்களுடைய பாஜக ஆட்சியில் முதல் முறையாக கொண்டு வந்த பில் தோற்கடிக்கப்படுகிறது அப்படிங்கிற இடத்துக்கு வந்ததோ, அந்த மாதிரி ஒரு அது வரலாற்றில் பதிவாங்கிறத தாண்டி பொலிட்டிக்கலி உங்களுக்கான வீக்னஸை காட்டக்கூடியதாக இருக்கும். அப்போ உள்ளே போனால் நீங்கள் 5 ஆண்டுகள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். இந்த 40 நாள் கடைசி 40 நாள் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 9 விஷயங்களுக்கு இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் சிபிஎம் மட்டும் போராடி இருக்கு. அவங்க கேரளாலையும் பிரச்சாரம், வெஸ்ட் பெங்கால்லையும் பிரச்சாரம், இதுக்கு நடுவில் மக்கள் பிரச்சனைக்கு போராட்டம், வெவ்வேறு பில்ஸ், அது எஃப்சிஆர்ஏ ஆகட்டும், டீலிமிட்டேஷன் ஆகட்டும், விமன் ரிசர்வேஷனு, இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்கலில் எங்களுக்கு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வேணும் அப்படின்னு நிதி பங்கீடு அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நிதியமைச்சர்கள்லாம் கூப்பிடணும்னு அதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. திருநர் பாதுகாப்பு சட்ட மசோதா, இப்படி ஒரு 9 விஷயங்களுக்காக அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. நாளைக்கு இங்கே இருக்காங்க, அவங்கள நம்பி தான் அவங்க கவர்மெண்ட் இருக்குன்னா எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போடணும்னு உங்களை கேட்பாங்க. அவங்க டிமாண்ட் பண்ணக்கூடியவர்கள். ஏன்னா உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி 3 கட்சி உங்களுக்கு போய் விசிகா, சிபிஐ, சிபிஎம் போயிட்டு வணிக சிலிண்டர் விலையை உயர்த்தினதுக்காக போராட்டம் நடத்திட்டு தான் வராங்க. இந்த ப்ரெஷர், அந்த வாய்ஸஸ் ஸ்டேட்டோட வாய்ஸ், ஏன்னா ஒரு கட்சியினுடைய வாய்ஸுங்கிறத விடவும் இது காங்கிரஸ் போராட்டம் பண்ணது, விஜய் கவர்னர் ஆகணும், ஒரு இடத்துல கூட தாவேக்கா தலைவர்கள் போய் கலந்துக்கல. நீங்கள் அது எதுக்கு அப்போ காங்கிரஸ் போராடுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. கடந்த 5 ஆண்டுகளில் பாஜக அரசு எதிர்த்து தான் அவங்க என்ன போராடிட்டாங்கிற கேள்வியும் இருக்குது. ஸோ இப்படியான இடங்களில் அது பெரிய நிர்பந்தமாக மாறும். இவங்க வந்து இந்த ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் சேர்த்துலன்னு இருக்க முடியாது. மிக நிச்சயமாக அவங்க போகிறாங்க அப்படின்னா அது ஆட்சி அமைகிறது என்கிற பட்சத்தில் அது ஒரு பெர்மனெண்ட் பிரேக்கை நோக்கி தான் போகும். அது தவிர்க்க இயலாததுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த 5 ஆண்டுகள் டிஎம்கே கம்ப்ளீட்டாக ஆன்டி டிவிகே பாலிடிக்ஸை தான் எடுக்க போகுது. ஆன்டி பிஜேபி இல்லை, ஆன்டி பிஜேபி நின்றும் போது ஆன்டி பிஜேபி எவ்வளோ ஹார்ட்கோராக எடுக்கணுங்கிறது இருக்குது. பிஜேபி இதுக்கப்புறம் டிஎம்கே எப்படி டிஸ்டர்ப் பண்ணும்? நீங்கள் கவர்மெண்ட்டில் இருந்தீங்க, நீங்கள் இப்போ கவர்மெண்ட்டுக்கு செஞ்சு தரலன்னு கேட்டிங்கன்னா அது டிவிகேக்கு ஃபேவரான விஷயம். பிஜேபி இதுக்கப்புறம் டிவிகே கவர்மெண்ட்டு தானே டிஸ்டர்ப் பண்ண போகுது, டிஎம்கே டிஸ்டர்ப் பண்ண போகிறதே இல்லை. இன்னொன்று, ஒருவேளை இப்போ அண்ணாமலை ஆக்சுவலாக அவர் ஒரு பிரேக்கில் இருக்கிறாரு, டூர் முடிச்சுட்டு வந்தார்னா இந்தியா அலைன்ஸ்குள்ளே என்ன ஆகும், ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா அலைன்ஸ்ங்கிறது நமக்கு இனிமேல் தான் தெரிய வரும். ப்ராப்ளி அந்த தோல்விக்கு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி எடுக்க வேண்டுமா, இல்லை நயினார் நாகேந்திரன் ரிப்ளேஸ் பண்ணணும்னு வரப்போதா, வரட்டும், அது ஒரு ஸ்ட்ராம் இருக்குது. மேபி இது முடிஞ்ச பிறகு தான் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஸ்ட்ராமாக வரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது பிஜேபி எதிர்த்து ஒருவேளை ஏடிஎம்கே தனியாக போனால் ஏடிஎம்கே ஆன்டி பிஜேபி பேசும், திமுக ஆன்டி பிஜேபி பேசும், டிவிகே ஆன் அலைன்ஸ் ஆன்டி பிஜேபி பேசுவாங்க. ஆன்டி பிஜேபி ஓட்ஸை 3 பேரும் பிரிக்கும்போது அந்த சங்க் அப்படிங்கிறது யார் ரொம்ப ஷார்ப்பாக பண்ணுறாங்கிற இடத்துல நீங்கள் வைக்கணும். பிஜேபி உங்களை கண்டுக்கல, உங்களுக்கு பதிலே சொல்லலைன்னா டிஎம்கே என்ன பண்ணணும்? அப்போ அவங்க போராட்டங்களில் டெல்லிக்கு கொண்டு போக வேண்டிய தேவை வரும். டெல்லியில் இப்போ காங்கிரஸ் இல்லாத ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை டிஎம்கே கட்டமைச்சாதான் அவங்க அதை நியூஸ்குள்ளே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அது அடுத்த கட்டமாக அங்கே அதை நோக்கி நகரும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி டிவிக்கே தான் பண்ணி ஆனோம். அதில் டிஎம்கே ஏடிஎம்கேவும் சண்டை போட போகிறாங்க. பிஜேபி தனியாக போகுது, ஏன்னா அவங்களுக்கு விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு ஒரு ப்ரப்போசல் இருக்குது. அப்படி போகுது அப்படின்னா அடுத்த ஒரு 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அவங்க லாங் ரன்னுக்கு ஒரு இது செட் பண்ணிட்டு போகலான்னு இன்றைக்கி ஒரு ப்ரப்போசல் இருக்குது. போய் ஒன்று தான் வருது. இது அவங்க இல்லைனாலும் நம்ம ஜெயிச்சிருப்போன்னு அவங்க நம்புகிறாங்க. ஏடிஎம்கே கூட போகலனாலும் இதை நம்மளால் செஞ்சுருக்க முடியும் நம்பும்போது ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை, இது திரும்ப எடுத்தாலும் ரிஸ்க்கு தான் என்கிற இடத்திலிருந்து வரும்போது டிவிகேவையும் திரும்ப எல்லாரும் போட்டிக்கு வர போகிறாங்க. இதிலேருந்து யார் அதிகமாக ஒரு பாயிண்டில் வாங்கி ஆன்டி டிவிக்கு ஆன்டி பிஜேபி ஓட்ஸை யார் அதிகமாக கல்டிவேட் பண்ண போகிறாங்கிற ரேஸுக்குள்ளே பெரிய அளவுக்கான காம்ப்ளிகேட்டடாக தமிழ்நாடு அரசியல் மாறப்போகிறது. அப்போ ரியல் டைம் இஷ்யூஸை யார் கையில் எடுக்க போகிறா? ரியல் டைம் இஷ்யூஸ்னால் என்னென்ன மசோதாக்களாக வரப்போதா, பிஜேபி எப்படி மூவ் பண்ண போகிறாங்க, இஷ்யூஸ் அவங்க கொடுத்தாலும் இவங்க அதை எப்படி கரெக்டாக ஷார்ப்பாக யூஸ் பண்ணுறாங்களா, இப்படியெல்லாம் பல வகையில் அதாவது இதுக்கு குட்டையை நல்லா குழப்பிட்டாங்க. இது எப்போ தெளிவாகுங்கிறது அடுத்த தேர்தல் வரைக்குமே நமக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். எனக்கு தெரிய 2029 2026 விடவும் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய தமிழ்நாடு சிச்சுவேஷன் கிரவுண்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறுமோன்னு ஒரு பார்வையும் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, இப்போ டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னா வர காலங்களில் அரசியல் மாறும்ன்றீங்க. அசம்பிளிக்குள்ளே அது ஆப்வியஸாக இன்எவிட்டபிள். ஆனால் அதுக்கு அடுத்த நம்பரில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவும் ஸ்கோர் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா அசம்பிளிக்குள்ளே அவங்களுக்கு 47 இருக்குது. வெளியில் என்ன ஸ்கோர் பண்ணுவாங்க நினைக்கிறேன்? வெளியில் முதல்ல
ஸ்ட்ரீட்ஸ்க்கு வரக்கூடிய அரசியலுக்கு, அதாவது ஏறத்தாழ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டம் இருந்தது, அவர் பயணம் போனார், 220 தொகுதி வரைக்கும் பயணம் போனாலும் அது அவருக்கு கை கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமிகிட்ட என்ன சிக்கல்னா 2019 தோல்வி, 21, 24 இந்த 3க்கு பிறகும் அதிமுக கோர்ஸ் கரெக்ஷனே பண்ணலை. நீங்கள் சொல்லுங்கள், தேர்தலுக்கு பிறகு பொறுப்பாக இருந்தவர்களையோ இல்லை ஏதாச்சும் ஒரு பொறுப்பாளர்களை மாற்றதை கூட அவர் ரொம்ப பெருசாக பண்ண மாதிரி தெரியல. வெவ்வேறு காரணங்கள், இந்த உடஞ்சி போன அணிகளோட தொடர்பில் இருந்தாங்கிற சந்தேகத்தில் சிலரை மாற்றி இருந்திருக்கலாம். மாவட்ட செயலாளர்கள் அங்கங்கே ஒரு சிலரை மாற்றினார். இது இஷ்யூ பேசிஸில், லோக்கல் கிரவுண்டு பேசிஸில் மாற்றினாரே தவிர இதற்கு பொறுப்பு எடுத்து, இப்போ உதாரணத்துக்கு 2014 உங்களுக்கு பொன்னாரும் அன்புமணிக்கு மட்டும் ஜெயிக்கிறாங்க, தருமபுரியும் கன்னியாகுமரியும். மீதி 37 ரெட்டையில ஸ்வீப் பண்ணுது. ஜெயலலிதா அவர்கள் என்னால் கன்னியாகுமரி புரிஞ்சுக்க முடியுது, அங்கே என்ன ஆச்சு தருமபுரியில்? அப்போ வாஸ் தேர் அன் அண்டர்ஸ்டாண்டிங்னு அவங்க சந்தேகப்பட்டு கேபி முனுசாமி அவர்களுக்கு இருந்த பொறுப்புகள்லேருந்து நகர்த்துறாங்க. அது நடந்தது. மேக்கிங் சம்மோன் அக்கௌண்டபிள் ஃபார் இட்டுங்கிறது இருக்கு இல்லையா? எய்தர் எடப்பாடி பழனிசாமி அவர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துருக்கணும், இல்லை அடுத்த கட்டத்தில் லீடர்ஸ் அக்கௌண்டபிள் எடுத்துருக்கணும். அக்கௌண்டபிலிட்டி வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும். ஒரு கோர்ஸ் கரெக்ஷனே பண்ணாமல் விட்டதனுடைய விளைவு தான் அவங்க இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கக்கூடிய விஷயம். இதுலையும் பாமக உள்ள வந்த எஃபெக்ட்னால தான் வட தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க ஜெயிச்சதில் ஏறத்தாழ 16-18 சீட்டுகள் தான் மேற்கு மண்டலத்தில் வருது. ஏடிஎம்கேனுடைய கோட்டையாக சொல்லப்பட்ட இடம். நீங்கள் ஏறத்தாழ 100 இடங்களில் தேர்டு போகிறீங்க, அல்லது அதுக்கும் பின்னாடி டெபாசிட் காலியாகுது அப்படின்னா நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ கிராஸ் ரூட்லேருந்து இப்போ இபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் 2 இடத்துல தொடங்கணும். கிராஸ் ரூட்டில் இருந்து அகைன் பூத் லெவலில், பிளாக் லெவலில் கட்சி கட்டமைப்பு ஒன்று. விர்ச்சுவல் வேர்ல்டில் அவங்க லிட்ரலி 0ல் இருக்கிறாங்க. ஏடிஎம்கே அதுக்கு ஒரு ஸ்டெப், டிஎம்கே அதுக்கு ஒரு ஸ்டெப் மேலே இருக்கலாம். ஆனால் டிவிகே மெஷினரியை மேட்ச் பண்ணுற அளவுக்கு விர்ச்சுவல் வேர்ல்டில் இவங்க 2 பேருமே இல்லை. ஸோ ஏடிஎம்கே இப்போ கிராஸ் ரூட்லேருந்தும் ஃப்ரம் 0 ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது 0ல் இருக்கா இல்லை நெகட்டிவ் ஆக்சிஸில் இருக்கான்னு தெரியல. அவங்க அங்கேருந்து 0வை கொண்டு வந்து அதுக்கு பிறகு மேலே போக வேண்டிய தேவை இருக்குது. இந்த சிக்கல்களையும் பார்த்துக்கிட்டு கட்சியை பார்த்து பேரலி நீங்கள் வர்ச்சுவல் வேர்ல்டில் ஸ்பேஸு ப்ளஸ் ரியல் டைம் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் பேச வேண்டிய இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வருகிறார். கம்பேரிட்டிவ்லி இப்போ ஒவ்வொரு விஷயம் நடக்கும். தாவேகா ஆட்சி என்பது உறுதியாகிற பட்சத்தில் ஊரில் இருக்கக்கூடிய திமுக அதிமுககாரர்கள் தாவேகாவை நோக்கி நகருவாங்க லோக்கல் பாடி எலெக்ஷனில். ஏன்னா இங்கேருந்தும் ஜெயிக்கலாம், செலவு பண்ணணும். அங்கே போனால் இந்த தம்பி முகத்தை காட்டி நம்ம பாட்டுக்கு ஜெயிச்சிடலான்னு ஒரு எரோஷனுக்கு தயாராக இருக்கிறாங்க. இங்கே கவர்மெண்ட் அமையிறது உறுதியாகி கவர்னர் கூப்பிட்டார் அப்படின்னா அந்த எரோஷன் நடக்கும். இந்த 2 பார்ட்டிகளுக்கும் இதுவுமே தான் டஃபஸ்ட் டேஸ் ஆர் அஹெட். ஆக்சுவலாக அந்த எலெக்ஷனோட முடிஞ்சிருந்து எலெக்ஷன் வந்து ஒரு பிகினிங் ஆஃப் அன் எண்டா, பிகினிங் ஆஃப் அன் எரோஷனா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் காத்திருந்து தான் பார்க்கணும். பட் அது சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல டிஎம்கேக்கு அவங்களுடைய ஆர்கனைசேஷன் அது கடந்த காலத்தில் 13 வருஷம் 10 வருஷம் அந்த ஸ்ட்ரக்சர் இருந்ததுனால அவங்க அதை காப்பாற்றி அவங்கள அதை செயல் பண்ண வச்சு கூப்பிட்டு வந்திருக்கு பயணப்பட்டு. அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை அவங்க பார்க்கலன்னா அதுவும் எரோஷன் நோக்கி போகும். ஏடிஎம்கேவோட கொஞ்சம் லேட்டாக போகும் அப்படிங்கிற இடம் தான் இருக்குது. விஜய்க்கு அந்த கட்டமைப்பே இல்லை ஆன் கிரவுண்டில். ஆனால் இனிமேல் லிட்ரலி சிஎம்மாக வந்தால் பவரில் உட்கார்ந்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்னென்னா அந்த கட்டமைப்பை இப்போ எப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஒரே நாளில் அறிவிக்கும் பொழுது எம்ஜிஆர் மன்றங்கள் அதிமுக கிளைக்கழகங்களாக மாறும்னு டிரான்சிஷன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருந்தது. இப்போ அப்படி திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் அப்படி எரோடாகி இங்கே மூவ் பண்ணுறாங்க. ஒரு எரோஷன், ஒரு ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னா அவங்களுடைய உதவிகள் எப்படி போகுது. ஆனால் அந்த இடத்துல ஃபைனல் கால் யார் எடுப்பா? ஏன்னா ஆர்கனைசேஷனாக தாவேக்கால பெரும் சிக்கலே கால் யார் எடுப்பாங்கிறது தான். நீங்கள் அமைப்பு ரீதியில் ஒரு முடிவுனா யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? எடப்பாடி பழனிசாமி தானே நான் சொல்கிறது. தாவேக்காக்கு சொல்கிறேன். தாவேக்காக்கு கிரவுண்டில் இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்கன்னா அங்கே பவர் ஈக்குவேஷன்ஸ் வரும். ஆக்சுவலாக தலைவர்களே 2 பவர் சென்டர்ஸை உருவாக்கி விட்டு அதுக்குள்ளே முரண்களை வச்சே அதை பேலன்ஸ் பண்ணி ஏற்றிக்கிட்டு போகிறதுங்கிறது பெரும் கலையாக இருக்கும். அங்கே அந்த முடிவை விஜயனுடைய அட்வைசஸில் யார் எடுப்பா? இல்லை அது புஷி ஆனந்த்கிட்ட போதா, ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட போதா, இல்லை தேர்தலுங்கிற ஆங்கிளில் இவங்க எப்படி பார்த்தாலும் நாளைக்கு தேர்தல் தான் வரணும்னு ஆதரவு நான் கால் எடுப்பாரா? விஜய் வரைக்கும் அது போகுமா? இப்படியான பல குழப்பங்கள் இருக்குது. இவங்க 2 பேரும் விர்ச்சுவலி ஸ்டார்ட் பண்ணணும், கிரவுண்டில் இருக்கிறத காப்பாற்றிக்க முயற்சி பண்ணணும். அவர் கிரவுண்டில் இதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா விர்ச்சுவலி இருக்குது எக்கச்சக்கமாக, அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது. சிக்கல் என்னென்னா தாவேகாவால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கான அந்த விர்ச்சுவல் ஸ்பேஸில் இருக்க மெஷினரி இருக்குது. அது நாளை ஆட்சிக்கு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கே மிகப்பெரிய அபாயமாக. இப்படி டிஎம்கே அது வந்து டைரக்ட் அஃபிலியேஷன் ஐடிவிங்கில் இல்லைனாலும் சோஷியல் மீடியாவில் வரக்கூடியது ஆதரவாளர்கள் என்கிற வட்டத்தில் டிஎம்கேவுக்கு சிக்கலாக மாறியதோ, விமர்சனங்களை கொண்டு வந்து சேர்த்ததோ தாவேகாவுக்கு அதை விட ரொம்ப பெருசாக இருக்குது.
ஸோ அவங்க ஆன் பவர் வந்து உட்கார்ந்தாங்கன்னா பெரும் தலைவலி. ஸ்டாலின் சொன்னார் இல்லையா, நம்மவர்கள் இன்றைக்கு எந்த சர்ச்சையில் சிக்குவார்களோ என்று தெரியாமல் நான் ஒவ்வொரு நாளும் இதில் இருக்கேன், தூங்கி நாளாகுதுங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா அப்படின்ட்டு. இதை விஜய் சொல்ல மாட்டார், பட் இதை விட அதிக அளவுக்கான, ஏன்னா அந்த விர்ச்சுவல் ஸ்பேஸில் முழுக்க முழுக்க அவங்க தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. இன்னும் ஓரளவுக்கு அவங்க பண்படுற அந்த ஃபேஸ்க்குள்ளேயே நகரலை, பண்படுத்த கட்சியும் முயற்சி செய்யலை. பெரும் தலைவலி விர்ச்சுவல் ஸ்பேஸ் மூலமாக பவருக்கு வந்துட்டாருன்னா விஜய்க்கு தான் ஆக்சுவலாக அதிகமாக இருக்க போகிறது. அது ஆன் கிரவுண்டை விடவும் இதனுடைய வீச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் உரையாடலாக போகும்போது. ஸோ எதன் வழியாக அவங்க பில்டு பண்ணி வந்தாங்களோ, ஆக்சுவலாக விஜய் இந்த எலெக்ஷனை முதல்ல விர்ச்சுவலி அவர் ஜெயிச்சுட்டு தான் கிரவுண்டுக்கு போனார்னு நான் பார்க்குறேன். அதுவே அவர்களுக்கு திரும்ப பேக்ஃபயர் ஆவதற்கான ஸ்பேஸும் இருக்குது. இவங்க 2 பேரும் இந்த கட்டமைப்பை உருவாக்குறாங்க அப்படின்னா அது இன்னும் நெக் டு நெக்காக போகவும் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.